கடலில் கைவிடப்பட்ட பிரம்மாண்ட கப்பல்களை என்ன காரணத்துக்காக கடல்ல இருந்து அகற்ற மாட்டேங்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றின 3 சுவாரஸ்யமான உண்மைகளை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட், செலவு. அதாவது டேமேஜான கப்பலில் இருக்கிற ஒவ்வொரு தகரத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பெரிய பெரிய இயந்திரங்கள் தேவைப்படும். அது போக வெட்டி எடுக்கப்பட்ட தகரங்களை உருக்கி திரும்ப ஒரு கப்பலாக உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 25 to 40 கோடி வரை செலவாகும் சொல்றாங்க. செகண்ட், சட்ட பிரச்சனை. அதாவது சில கப்பல்கள் கடல்ல கைவிடப்பட்டாலும் அதை கவர்மெண்டால நீக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த கப்பலோட ஓனர் காணாமல் போறதுனாலயோ அந்த கம்பெனி திவாலாகி போகிறதுனாலையோ அந்த கப்பலுக்கான ஒரு சரியான முடிவு வர்ற வரைக்கும் கவர்மெண்டால எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. மூணாவது, சுற்றுச்சூழல் தாக்கம். அதாவது கைவிடப்பட்ட கப்பல்களில் ஆஸ்பெஸ்டாஸ், எண்ணெய், வேதிப்பொருட்கள் இந்த மாதிரியான சில பேராபத்து கடல்வாழ் உயிரினங்களுக்கு வந்துரும்ன்றதுனாலையும் இதை அகற்றுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு 50 to 100 கோடி வரை செலவாகுன்ற காரணத்தினாலையும் இதை அகற்றாமலே வச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.